ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி லட்சிய விதைகள் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 11th தமிழ் இயல் 4 இருக்கக்கூடிய புக் பேக் டாபிக் பார்க்க போகிறோம். ப்ளஸ் வந்து ஜியு போப் அப்படிங்கிற ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக், ப்ளஸ் வந்து கலைச்சொல் அப்படிங்கிற அந்த ஒரு டாபிக். இது எல்லாமே சின்ன சின்ன டாபிக் தான். ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து இது ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஓகே, அதற்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா 11th தமிழ் இயல் 1, 2, 3 எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக டீச் பண்ணி நம்ம போட்டுட்டோம். யாரும் பார்க்கல அப்படின்னா பாருங்கள், அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா இயல் 4 வந்து இந்த வீடியோவோட கம்ப்ளீட் ஆகுது. அதோட பிளேலிஸ்ட்டும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். தனி பிளேலிஸ்ட்டும் இருக்குது, நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு கொஸ்டின் புக் பேக்கு. ஏடு, சுவடி, பொத்தகம், பணுவல் முதலிய சொற்கள் தரும் பொருள் டேஸ் என்பதாகும். அப்படின்னா நூல். ஓகேங்களா? ஏடு, சுவடி, புத்தகம், பணுவல் அப்படிங்கிற அந்த சொற்கள்லாம் தரக்கூடிய பொருள் என்னன்னா நூல் அப்படிங்கிறது தான். ஓகே, நெக்ஸ்ட் வந்து செகண்ட் கொஸ்டின். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாடலோட வரிகள், அந்த பாடல் வந்து எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது அப்படிங்கிறது தான். ஓகே, கல்வி அழகே அழகு அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் எது அப்படின்னா நாலடியார் தான். ஓகேங்களா? ஓகே, இந்த நாலடியாரை வந்து சமண முனிவர்கள் எழுதியிருக்காங்க. இந்த நாலடியார் எத்தனை பாடல்களை கொண்டுள்ளது அப்படின்னு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, செகண்ட் பாருங்க. இளமையில் கல் அப்படின்னு அந்த வரிகளை சொல்லக்கூடிய நூல் எது அப்படின்னா ஆத்திச்சூடி தான். ஓகேங்களா? அந்த ஆத்திச்சூடி எழுதியவர் யாருன்னா ஔவையார் அவர்கள். இளமையில தான் சரியான பருவம், அந்த இளமையில கல்வி கற்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு கருத்தை வந்து வலியுறுத்தி சொல்லியிருக்காரு. ஓகே, மூணாவது, துணையாய் வருவது தூய நற்கல்வி அப்படிங்கிற இந்த வரிகள் வந்து எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னா திருமந்திரத்தில் வந்து இடம்பெற்றுள்ளது. ஓகேங்களா? நமக்கு எப்போவுமே துணையாக வரக்கூடிய இது எது அப்படின்னா நம்ம கற்றுக்கிட்ட கல்வி தான் அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்டை சொல்லக்கூடிய நூல் திருமந்திரம். ஓகேங்களா? இந்த திருமந்திரத்தை இயற்றியவர் யார் அப்படின்னு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த திருமந்திரம் பார்த்தீங்க அப்படின்னா 3000 பாடல்களை கொண்டுள்ளது. அதனால் இந்த நூலை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தமிழ் 3000 அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகே, அது மட்டும் இல்லாமல் இது 12 திருமுறைகளுள் திருமந்திரம் வந்து 10வது திருமுறையாக வைக்கப்பட்டுள்ளது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாடல் பாடம் போற்றவை கேட்டவை நினைத்தல். இந்த வரிகள் பார்த்தீங்க அப்படின்னா தொல்காப்பியம் சிறப்பு பாயிர விளக்க உரைப்பாடலில் வந்து இடம்பெற்றுள்ளது. ஓகே, அப்போ இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி, A5, A3, E2, E1 அப்படிங்கிறது தான். ஓகே, தேர்டு கொஸ்டின். 9 அடி சிற்றலையும் 12 அடி பேரலையும் கொண்ட நூல் எது அப்படின்னா நற்றிணை தான். ஓகே, இந்த நற்றிணை பார்த்தீங்க அப்படின்னா என்ன அடைமொழியால் குறிப்பிடப்படுது அப்படின்னா நல்ல திணை அப்படிங்கிற அந்த ஒரு அடைமொழியால் நற்றிணை வந்து குறிப்பிடப்படுது. இந்த நற்றிணை பார்த்தீங்க அப்படின்னா 400 பாடல்களை கொண்ட நூல் தான் இந்த நற்றிணை நூல். ஓகேங்களா? இந்த நற்றிணைக்கு கடவுள் வாழ்த்து பாடியவர் யார் அப்படின்னா பாரதம் பாடிய பெருந்தேவனார் அவர்கள் தான். ஓகேங்களா? ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின். இந்த நற்றிணையை தொகுப்பித்தவன் யார் அப்படின்னு தெரிஞ்சா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, ஃபோர்த்து கொஸ்டின். தொல்காப்பியத்தில் உள்ள மொத்த இயல்களின் எண்ணிக்கை அப்படிங்கிறது எத்தனை அப்படின்னா ஆப்ஷன் இ 27 இயல்கள். ஓகேங்களா? நமக்கு கிடைச்ச தமிழில் கிடைச்ச பழமையான இலக்கண நூல்களில் ஒன்று தான் இந்த தொல்காப்பியம். இந்த தொல்காப்பியம் பார்த்தீங்க அப்படின்னா 3 அதிகாரங்களை கொண்டுள்ளது. என்னென்ன? எழுத்து, சொல், பொருள் அப்படிங்கிற 3 அதிகாரங்களை கொண்டுள்ளது. ஒவ்வொரு அதிகாரத்திலும் 9 இயல்கள் அப்படின்னு சொல்லிட்டு 27 இயல்களை கொண்டுள்ள நூல் தான் தொல்காப்பியம். ஓகே, ஃபிஃப்த் கொஸ்டின். நிழல் போல தொடர்ந்தான். இது எவ்வகை உவமை அப்படின்னா உரு உரு உவமை. ஓகேங்களா? அதாவது உரு அப்படின்னா நிறம் அப்படிங்கிறது அர்த்தம். ஓகேங்களா? இந்த நிழல் பார்த்தீங்க அப்படின்னா என்ன நிறத்தில் இருக்கும் அப்படின்னா கருப்பு நிறத்தில் இருக்கும். ஓகேங்களா? இந்த நிறத்தை வந்து பயன்படுத்துறதுனால இந்த ஓமையை உரு ஓமை, நிற ஓமை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து மொழியை ஆள்வோம் ஜியு போப் அவர்களை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா வெரி 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 இம்பார்ட்டன்ட். இந்த ஜியு போப் பற்றி கொஸ்டின்ஸ்லாம் ப்ரீவியஸ் இயரில் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, இந்த ஜியு போப் அவர்களை பற்றி பார்ப்போம். இந்த ஜியு போப் அவர்கள் எங்கே பிறந்தாங்க அப்படின்னா கனடாவில் வந்து பிறந்தவர். ஓகே, எப்போ பிறந்தார் அப்படின்னா ஏப்ரல் 24, 1820 அப்போ தான் வந்து இவர் வந்து பிறக்கிறாரு. ஓகேங்களா? ஓகே, இவர் வந்து எப்போ தென்னிந்தியாவுக்கு முதலாக வராரு அப்படின்னா 1839ஆம் ஆண்டு தான் கனடாவிலிருந்து இவர் வந்து தென்னிந்தியாவுக்கு வந்து வர்றாரு. ஓகேங்களா? ஓகே, அங்கே இருந்து தென்னிந்தியாவுக்கு வர்றதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 8 மாதங்கள் ஆகும். இந்த 8 மாதங்களும் பார்த்தீங்க அப்படின்னா அவர் என்ன பண்ணல அப்படின்னா வேஸ்ட்டாக கழிக்காமல் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா தமிழ் மொழியை வந்து ஆழ்ந்து கற்றுருப்பார்.
ஓகேங்களா? ஓகே. அப்ப 8 மாசமா அந்த தமிழ் மொழிய கத்துக்கிட்டு, அவர் சென்னைய அடைஞ்சப்ப, சாந்தோம் அப்படிங்கிற அந்த ஒரு இடத்துல, முதலாக தமிழ் உரையவே என்ன பண்றாரு அப்படின்னா, படித்து சொற்பொழிவாற்றாரு. ஓகேங்களா? தமிழ் வந்து ஃப்ளூயன்ட்டா பேசக்கூடிய அளவுக்கு அவர் சொற்பொழிவாற்றாரு. இத பார்த்து ஆங்கிலேயரான அவரோட தமிழ் உரைய பார்த்து, தமிழர்களுக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னா, பெரு வியப்பளிச்சிருக்கு. என்ன ரீசன் அப்படின்னா, அவர் 8 மாதங்களுமே நல்லா டெப்த்தா வந்து அந்த தமிழ் மொழிய கத்துக்கிட்டாரு. அதனால வந்து அவர் வந்து ஃப்ளூயன்ட்டா அவரால பேச முடிஞ்சது. ஓகே. நெக்ஸ்ட் வந்து தமிழ் மொழியை பயிலத் தொடங்கிய சிறிது காலத்திலேயே ஐரோப்பியரும் படித்து பயன்பெற வேண்டுமென்ற எண்ணத்தால் தமிழ் நூல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்ததாக குறிப்பிட்டுள்ளார் ஜி.யு. போப் அவர்கள். ஓகேங்களா? அதாவது தமிழ் நூலை இவர் படிக்கிறாரு. அதோட இனிமையை உணர்றாரு. அந்த இனிமையை ஐரோப்பியரும் உணரணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்றாரு அப்படின்னா, தமிழ் நூல்களை வந்து ஆங்கிலத்தில் வந்து மொழிபெயர்க்கிறார். ஓகேங்களா? இவர் என்னென்ன நூல்கள் எல்லாம் மொழிபெயர்த்தார் அப்படின்னா, திருக்குறள், திருவாசகம், நாலடியார், ஓகேங்களா? இந்த நூல்கள் எல்லாமே என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, இவர் வந்து மொழிபெயர்த்திருப்பார். இந்த திருக்குறள் பார்த்தீங்கன்னா, எந்த ஆண்டு மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது அப்படின்னா, 1886ஆம் ஆண்டு மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. ஓகே. இதில பார்த்தீங்க அப்படின்னா, இவர் பதிப்பித்த நூல்கள்லாம் இருக்கு. அதையும் நோட் பண்ணிக்கங்க. இம்பார்ட்டன்ட். இதுவும் கேட்டிருக்காங்க. புறப்பொருள் வெண்பா மாலை அப்படிங்கிற அந்த ஒரு நூலை வந்து அவர் பதிப்பிச்சிருக்காரு. அதற்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, புறநானூறு அந்த நூலை வந்து பதிப்பிச்சிருக்காரு. நெக்ஸ்ட் வந்து திருவருட்பயன் அப்படிங்கிற அந்த ஒரு 3 நூல்கள். 3 நூல்கள் என்னென்ன? புறப்பொருள் வெண்பா மாலை, புறநானூறு, திருவருட்பயன் அப்படிங்கிற 3 நூல்களை வந்து இவர் வந்து பதிப்பிச்சிருக்காரு. ஓகே. இதுவும் ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. ஓகே. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இவர் தஞ்சாவூர்ல வாழ்ந்தப்ப தான் தமிழ் இலக்கிய இலக்கணங்களை வந்து தெளிவுற வந்து கத்துக்கிட்டாரு. ஓகேங்களா? இவர் தஞ்சாவூர்ல வாழ்றப்ப தான். ஓகே. அப்ப வந்து தொல்காப்பியம், நன்னூல் முதலிய பேரிலக்கண நூல்களை பாடசாலை மாணவர் படிப்பது எளிதன்று என்பதைக் கண்டு சிறிய தமிழ் இலக்கண நூல்கள் சிலவற்றை எழுதி வெளியிட்டார். ஓகேங்களா? அதாவது இவர் வந்து தமிழ் இலக்கண நூல்களை வந்து படிக்கிறாரு. தொல்காப்பியம், நன்னூல் அதெல்லாம் படிக்கிறாரு. அதெல்லாம் ரொம்ப ஸ்டாண்டர்டா, ஹார்டஸ்ட்டா இருந்திருக்கு. ஓகேங்களா? ஒரு பிகினர்ஸா வர்றவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அது வந்து ரொம்பவுமே கடினமா தான் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அடிப்படையான சில இலக்கண குறிப்புகளையும், எளிமையான விதிகளையும் பார்த்தீங்க அப்படின்னா, தொகுத்து சின்னதா வெளியிடுறாரு. சிறிய தமிழ் இலக்கண நூல்களை வந்து வெளியிடுறாரு. இதன் மூலியமா வந்து அந்த இலக்கணங்கள வந்து மற்றவர்கள் கத்துக்கலாம் அப்படிங்கிற நல்ல நோக்கத்துல அவர் வெளியிடுறாரு. ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஐரோப்பியர் தமிழ் மொழியை கற்றுக்கொள்வதற்குரிய நூல் ஒன்றை எழுதினார். ஓகேங்களா? ஐரோப்பியர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, தமிழ் மொழியை கத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தமிழ் ஹேண்ட் புக் அப்படிங்கிற அந்த ஒரு நூலை வந்து ஜி.யு. போப் அவர்கள் எழுதியிருக்கார். ஓகே. அது மட்டும் இல்லாம ஆங்கில மொழியில அந்த எழுதப்பட்டிருந்த தமிழ்நாட்டு வரலாற்றை என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, தமிழ்ல எழுதி பதிப்பிச்சார். ஓகேங்களா? ஆங்கில மொழியில தான் என்ன இருந்திருக்கு, ஃபர்ஸ்ட்டா தமிழ்நாட்டுக்கு வரலாறு ஆங்கில மொழியில தான் இருந்திருக்கு. அதை வந்து தமிழ்ல எழுதி பதிப்பித்தவர் தான் ஜி.யு. போப் அவர்கள். நெக்ஸ்ட் பாருங்க, பள்ளிக்கூடங்களில் பயிலும் மாணவர்கள் தாய்மொழி வழியாகவே அனைத்து துறை கல்வியையும் பெறுதலை முறையானதென்றும் அத்தகைய கல்வியே பயனளிக்கும் என்றும் போப் கருதினார். ஓகேங்களா? அதாவது போப் அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, தாய்மொழி கல்வியை வந்து வலியுறுத்துறாரு. ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணணும் அப்படின்னா, தன்னுடைய சொந்த தாய்மொழியில தான் படிக்கணும். அதுதான் முறையானது. அத்தகைய கல்வி தான் பயனளிக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த வந்து சொல்றாரு. ஓகே. இவர் பார்த்தீங்க அப்படின்னா, எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தாரு அப்படின்னா, 70 ஆண்டுகள் வந்து வாழ்ந்தவர். ஓகே. இவர் வந்து தன்னுடைய கல்லறையில என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, "இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான் அப்படின்னு எழுதுங்க" அப்படின்னு தன்னுடைய கல்லறையில எழுதச் சொன்னவர். ஓகேங்களா? இங்கிலாந்துல இந்த அவருடைய கல்லறையில இந்த வாசகம் எழுதப்பட்டிருக்கும். "இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான்" அப்படிங்கிற அந்த வாசகம் வந்து எழுதப்பட்டிருக்கும். ஓகேங்களா? ஓகே. இந்த தகவல் நோட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, 1885லிருந்து 1908 வரைக்கும் இந்த இந்த ஆண்டுகள் வந்து இங்கிலாந்து பல்கலைக்கழகத்துல என்னவா இருக்கிறாரு அப்படின்னா, தெலுங்கு கற்பிக்கக்கூடிய பேராசிரியராக அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, பணிபுரிகிறார். ஓகேங்களா? ஓகே. இதுவுமே நோட் பண்ணுங்க, இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வந்து இலக்கண குறிப்பு. பிறந்தார் அப்படின்னா பலர்பால் வினைமுற்று, அருளிய அப்படின்னா பெயரெச்சம். விகுதி வந்து என்ன வருது? ஈய பிரிச்சோம் அப்படின்னா, யாவ பிரிச்சா ஈ கூட்டல் ஆ அப்படின்னு வரும். இந்த ஆ வந்துச்சு அப்படின்னா அது பெயரெச்சம். ஓகே. பொறுத்துக. தொல்காப்பியம் அப்படிங்கிற அந்த ஒரு நூல் பார்த்தீங்கன்னா, இலக்கண நூல். நமக்கு தெரியும். தமிழில் நமக்கு கிடைச்ச மிகவும் பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம். 3 அதிகாரங்களையும் 27 இயல்களையும் கொண்டுள்ள நூல். திருக்குறள் பார்த்தீங்கன்னா, அறநூல். நமக்கு நேரடியாவே பொருத்தி குடுத்துருக்கோம். புறநானூறு பார்த்தீங்கன்னா, சங்க நூல். ஓகே. 8 தொகை நூல் தான் புறநானூறு. திருவாசகம் அப்படிங்கிறது பக்தி நூல்.
ஓகே. நெக்ஸ்ட் வந்து சீனாவுக்கு என்று தனியாக மதங்கள் இல்லை. ஓகேங்களா? சீனாவுல பார்த்தீங்க அப்படின்னா, தனியாலாம் எந்த ஒரு மதமுமே இல்ல. ஆனா சிலைகளை தங்களுக்கு அறிமுகம் செய்தவர்கள் யாரு அப்படின்னா, இந்தியர்கள் என்று நம்பக்கூடிய சீனர்கள், இந்தியர்களே தங்களோட மத ஆசிரியர்கள் அப்படின்னு வந்து கருதுறாங்க. ஓகேங்களா? சிலைகள அறிமுகம் செஞ்சது யாரு? இந்தியர்கள் தான். அந்த இந்தியர்கள வந்து சீனர்கள் என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா, தங்களோட மத ஆசிரியர்கள் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த வந்து அவங்க சொல்றாங்க. ஓகே. இந்தியாவிலும், சீனாவிலும் பார்த்தீங்கன்னா, மரணத்துக்கு பின்னான மறுபிறப்பை நம்புகின்றனர். ஓகேங்களா? மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்ட் வந்து இந்தியாவிலே இருக்கு, சீனாவிலே இருக்கு. ஓகேங்களா? ரிலேட் ஆகி பாருங்க. இந்தியாவும், சீனாவும் பார்த்தீங்கன்னா, மத கொள்கையில நிறைய இடங்கள்ல ரிலேட் ஆகி போறாங்க. ஓகே. தீத்தல் அப்படிங்கிறது அவர்களுடைய பிரதான சிகிச்சை முறை. ஓகே. ஒரு சிகிச்சை முறை இருக்கு. அந்த சிகிச்சை முறை என்ன அப்படின்னா, தீத்தல் அப்படிங்கிறது இது சீனாவுல இருக்கக்கூடிய ஒரு சிகிச்சை முறை. ஓகே. நெக்ஸ்ட் வந்து கல்வியின் நோக்கம் மனதை ஒருமுகப்படுத்துவதுதான். மன ஒருமைப்பாடே கல்வியின் அடிப்படை அப்படின்னு சொன்னவர் யாருன்னா, சுவாமி விவேகானந்தர் அவர்கள். ஓகேங்களா? ஓகே. அதாவது மன ஒருமைப்படுத்துவது அப்படின்னா என்னன்னா, நல்லது எது, தீயது எது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த நல்லது எது அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சோம்னா, அதன்பால் நம்ம மனசை என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒருமுகப்படுத்தணும். அதுதான் கல்வியோட ஒரு முக்கியமான நோக்கம் அப்படின்னு கல்விங்கிற அந்த ஒரு டாபிக்ல சுவாமி விவேகானந்தர் அவர்கள் சொல்றார். ஓகே. மனிதனுக்கும் விலங்குக்கும் உள்ள முக்கிய வேறுபாடு மனதை ஒருமுகப்படுத்துவதில்தான் இருக்கிறது அப்படிங்கிற இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொன்னது சுவாமி விவேகானந்தர் அவர்கள் தான். ஓகேங்களா? அவர் என்ன சொல்வார் அப்படின்னா, மனசை நீங்க ஒருமுகப்படுத்தினா எந்த ஒரு துறையிலையும் நீங்க பெரிய அளவில் அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்டையும் அவர் சொல்லியிருக்கார். நெக்ஸ்ட் வந்து பாரதியார் எழுதிய ஒரு பாடல். பெண்ணுக்கு ஞானத்தை வைத்தான் புவி பேணி வளர்த்திடும் ஈசர், மண்ணுக்குள்ளே சில மூடர் நல்ல மாதர் அறிவை கெடுத்தார், கண்கள் இரண்டினில் ஒன்றை குத்தி காட்சி கெடுத்திடலாமோ, பெண்கள் அறிவை வளர்த்தால் வையம் பேதமை அற்றிடும் காணீர் அப்படிங்கிற இந்த வரிகளை எழுதியவர் யாருன்னா பாரதியார் அவர்கள். ஓகேங்களா? இந்த பாடலுக்கான பொருள் என்ன அப்படின்னா, இந்த கடவுள் அதாவது ஈசன் வந்து என்ன பண்றாருன்னா, பெண்ணுக்கு வந்து அறிவை ஞானத்தை வைக்கிறா. ஆனா மண்ணுக்குள்ள வந்து சில மூடர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, அதாவது பெண்களுக்கெல்லாம் கல்வி எதற்கு அப்படிங்கிற மாதிரியான சொல்லி அவங்கள என்ன பண்றாங்க அப்படின்னா மடை மாத்துறாங்க. ஓகேங்களா? அப்ப அவங்களுடைய அறிவை வந்து கெடுக்கிறாங்க. இந்த மாதிரி கெடுக்கும்போது கண்களில் இரண்டை ஒன்றை குத்தி காட்சி கெடுத்திடலாமோ அப்படிங்கிறது. ஓகேங்களா? அந்த ஆணும் பெண்ணும் பார்த்தீங்கன்னா 2 கண்கள். ஓகேங்களா? ஆண்கள் வந்து படிக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்ட் இருக்கும்போது, பெண்கள் வந்து இந்த மாதிரி படிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது 2 கண்ணுல ஒரு கண்ணை குத்தி காட்சி கெடுத்திடலாமோ அப்படின்னு கேட்குறாரு. நெக்ஸ்ட் வந்து பெண்களோட அறிவை வளர்த்தால் வையம் பேதமை அற்றிடும் காணீர் அப்படிங்கிறது. அதாவது பெண்கள் வந்து அறிவை துறை சார்ந்த அறிவை வளர்த்துக்கிட்டாங்க அப்படின்னா வையம் அப்படின்னா உலகம், பேதமை அப்படின்னா அறியாமை. ஓகேங்களா? இந்த உலகத்தில் என்ன இருக்காது அப்படின்னா அறியாமையே இருக்காது பெண்கள் அறிவை வளர்த்துக்கிட்டாங்க அப்படின்னா. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து கலைச்சொல் அறிவோம். கலைச்சொல் அப்படிங்கிறத பார்ப்போம். அதாவது எஜுகேஷன் கமிட்டி அப்படிங்கிறது கல்விக்குழு. எஜுகேஷன்னா கல்வி, கமிட்டினா குழு. ஓகே. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னா என்னன்னா உள்கட்டமைப்பு தான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். கிளாசிக்கல் லாங்குவேஜ் அப்படிங்கிற அந்த சொல்லுக்கான பொருள் என்னன்னா செம்மொழி அப்படிங்கிறது. ஓகே. இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின். இந்த தமிழ் வந்து செம்மொழியாக எந்த ஆண்டு அறிவிக்கப்பட்டது அப்படின்னு தெரிஞ்சா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து ஆன்செஸ்டர் அப்படின்னா மூதாதையர். ஓகேங்களா? அவங்க தான். வேல்யூ எஜுகேஷன் அப்படிங்கிற சொல்லுக்கான பொருள் மதிப்பு கல்வி. வேல்யூனா மதிப்பு, எஜுகேஷன்னா கல்வி. ஓகே. நெக்ஸ்ட் மென்டல் அபிலிட்டிஸ் அப்படின்னா மன ஆற்றல் அப்படிங்கிறது. மென்டல்னா மனம், எபிலிட்டி அப்படின்னா திறமை, ஆற்றல், மன ஆற்றல். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து ஒரு சின்ன டாபிக் பார்ப்போம். அதாவது பார்த்தீங்கன்னா, ஒரு தரம்பால் அப்படிங்கிற அந்த ஒருத்தர் வந்து தன்னுடைய கருத்துக்கள், அவர் ஆங்கிலேயர், அவர் வந்து கல்வி பற்றி ஒரு சில கருத்துக்கள் சொல்றாரு. என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். 1800களில் இந்தியாவில் கல்வி கற்றவர்களோட எண்ணிக்கையும் கற்றுத்தரப்பட்ட பாடங்களும் பெரும்பாலான விஷயங்களில் பல மடங்கு மேலானதாகவே இருந்திருக்கின்றன. ஓகேங்களா? அதாவது நம்ம இன்னைக்கு என்ன சொல்றோம் அப்படின்னா, மேலை நாட்டு கல்வியை வந்து உயர்த்தி பிடிக்கிறோம். ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி, அந்த யூனிவர்சிட்டி அப்படிங்கிற மாதிரி மேலை நாட்டு கல்வி முறையை நம்ம உயர்த்தி பிடிக்கிறோம். ஆனால் அப்போ இருந்தக்கூடிய கல்வி அறிஞர் தரம்பால் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்தியாவில் அந்த கல்வி கற்றவர்களுடைய எண்ணிக்கையும் கற்றுத்தரப்பட்ட அந்த பாடங்களோட ஸ்டாண்டர்டு குவாலிட்டியும் பார்த்தீங்க அப்படின்னா மேலை நாட்டில் சொன்னது விஷயத்தை விடவும் பல மடங்கு மேலானதாக இருந்திருக்கு அப்படிங்கிறத சொல்றாரு.
ஓகே. பிரிட்டனில் அப்போது கற்றுத்தரப்பட்ட பாடங்களை விட இந்தியாவுல கற்றுத்தரப்பட்ட பாடங்கள் என்னவா இருந்திருக்கு அப்டின்னா, உயர்வாக இருந்திருக்குது. ஓகேங்களா? அப்ப அவங்க பிரிட்டன்ல கற்றுத்தரப்பட்ட பாடங்கள விடவும், இந்தியாவுல வந்து கற்றுத்தரப்பட்ட பாடங்கள் பார்த்தீங்கன்னா, நல்ல உயர்வாவும், ஸ்டாண்டர்டாவும் இருந்திருக்கு. ஓகே. ஓகே. அடுத்து பார்க்கறதுக்கு முன்னாடி இங்க வந்து ஒரு சிறு தகவல் என்ன அப்டின்னா, நம்மகிட்ட தமிழ் டீட்டெயில் நோட்ஸ் இருக்கு. பிளஸ் வந்து பாலிட்டி டீட்டெயில் நோட்ஸ் இருக்கு. 6 டூ 10 வரைக்கும் தமிழும், 6 டூ 10 பாலிட்டி டீட்டெயில் நோட்ஸும் வந்து நம்மகிட்ட இருக்கு. அது மட்டும் இல்லாம பாலிட்டி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இருக்கு. ஓகேங்களா? டாபிக் வைஸு பார்த்தீங்க அப்டின்னா, மத்திய அரசு, மாநில அரசு, உள்ளாட்சி அரசாங்கங்கள் இந்த மாரி வந்து கிட்டத்தட்ட ஒரு 27 டாபிக்ஸ் வந்து இருக்கு. 2012லேருந்து 23 வரைக்கும் கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே தொகுத்து குடுத்துருக்கோம். அது தேவைப்பட்டாலுமோ, ப்ளஸ் பார்த்தீங்க அப்டின்னா, தமிழ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸும் இருக்கு. ஓகேங்களா? 2500 கொஸ்டின்ஸ் வந்து நம்மகிட்ட அவைலபிளா இருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்டின்னா, இந்த நம்பருக்கு நீங்க மெசேஜ் பண்ணுங்க, வாங்கிக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் வந்து இந்தியாவில் இருந்த வழிமுறையே இங்கிலாந்தில் அனைவருக்கும் கல்வியை கொண்டு வர வழிகாட்டி இருக்கிறது. ஓகேங்களா? ஓகே. இந்தியாவில் இருந்த அந்த கல்வி முறையை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணியிருக்காங்க? இங்கிலாந்திலேயே கல்வி முறைய கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? இன்னைக்கு நம்ம சொல்றோம், வெளிநாட்டு கல்விலாம் ரொம்ப மேலானது அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம். ஆனா அவங்க எத பேஸ் பண்ணி கொண்டு வந்தாங்க அப்படின்னா, இந்தியாவுல இருந்த ஒரு கல்வி முறைய பேஸ் பண்ணி தான் அவங்க கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் அது இந்தியாவில் அதற்கு முன்பே பல நூற்றாண்டுகளாக என்ன வந்திருக்கு? கல்வி முறை இருந்திருக்கு. ஓகே. 1822, 25ஆம் காலகட்டத்தில் மதராஸ் பிரசிடென்சியில் படித்தவர்கள் எண்ணிக்கையானது 1800களில் இங்கிலாந்து பள்ளிகளோடு ஒப்பிடும்போது பல மடங்கு அதிகமாகவே இருந்திருக்கிறது. ஓகேங்களா? இங்கிலாந்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா 1800ல படித்த மாணவர்களோட எண்ணிக்கையும், இங்க மதராஸ் மாகாணத்தில படிச்சவங்களோட எண்ணிக்கைய கம்பேர் பண்ணும்போது, எது அதிகமா இருந்திருக்கு அப்படின்னா, மதராஸ்ல படிச்சக்கூடிய மாணவர்களோட எண்ணிக்கை தான் என்ன ஆயிருக்கு அப்படின்னா, மிக மிக அதிகமாக இருந்திருக்கு. அப்ப அங்கேலாம் பார்த்தீங்கன்னா, மேலை நாட்டில கல்விகள்லாம் ரொம்ப குறைவா தான் இருந்திருக்கு. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து இந்தியாவின் பள்ளி சூழல் மிகவும் இயல்பானதாகவும், நெருக்கடிகள் இல்லாததாகவும் இருந்திருக்கிறது. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம இந்தியாவுல இருக்கக்கூடிய அந்த பள்ளி சூழல் வந்து ரொம்ப இயல்பா இருந்திருக்கு. ரொம்ப மாணவர்கள போட்டு நெருக்கடி பண்ணல. இயல்பா நீங்க படிக்கிறத படிங்க அப்படிங்கிற மாரியான ஒரு கான்செப்ட்ல அப்ப அது இயங்கியிருக்கு. அப்படிங்கிற இந்த கருத்தை வந்து சொல்றாரு தரம்பால் அப்படிங்கிற ஒரு ஆங்கிலேய கல்வியல் அறிஞர் அவர்கள். ஓகேங்களா? ஓகே. ஓகே. நம்ம இதோட இந்த வீடியோ முடிஞ்சது. இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க் யூ.